Okay. Hello all, welcome back to the chemistry class. This is Vishnu from Bohdi Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 ப்ராப்ளம்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம், ரைட்? ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் லாட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க, in a multi-electron system, in a multi-electron atom, which of the following orbital described by 3 quantum numbers will have same energy? யாருக்கு சேமான எனர்ஜி இருக்குன்னு கேக்குறாங்க. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்? இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல யாருக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு? சிம்பிள், ஓகேவா? ஸோ எப்போ வந்து சேம் எனர்ஜி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஆர்பிட்டால்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மை டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்? யாருக்கெல்லாம் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சேமான எனர்ஜி இருக்கோ, சேம் எனர்ஜி லெவல் இருக்கோ, அவங்கள டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் டீஜெனரேட் அப்படின்னு பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ சிம்பிள் கைஸ், நான் மட்டும் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் டி ஆர்பிட்டால்ல
5 orbitals will be degenerate in nature. யாரு dx y dyz dzx dx square minus y square dz square. இந்த 5 பேரும் degenerate இருப்பாங்க எப்போ in absence of magnetic field and electric field. Similarly p orbitalsல 3 orbitals will be degenerate. யாரு px py and pz இந்த 3 பேரும் degenerate இருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம இதுல d ஆர்பிட்டால் இல்ல p ஆர்பிட்டால் யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ண போறோம். ஓகே சோ லுக் அட் தட் என்ன கொடுத்திருக்காங்க n வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? and l வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? l வந்து 0 வந்தா என்ன ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். l 0 வந்தா அது s ஆர்பிட்டால், l 1 ஆ இருந்தா p ஆர்பிட்டால், l 2 ஆ இருந்தா d ஆர்பிட்டால் and l 3 ஆ இருந்தா f ஆர்பிட்டால். Okay, so we will name the orbital. So first n1 l0 அப்ப s orbital 1s orbital. First option is 1s orbital. Second option n is equal to 2, l value 0, azimuthal quantum number 0 வா இருக்கு. So இது 2s orbital. Then n value 2, l value 1. l value 1 ஆனா இது p orbital, 2p orbital. Okay வா? n value 3, l value 2. l value 2 ஆனா d orbital, 3d orbitals. Okay, and finally 3 and 2, 3d orbital. Okay வா? Only magnetic quantum number தான் வேறையா இருக்கு. And n and l value சேமா இருக்கு. ஓகேவா? உங்களோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிமுதல் குவாண்டம் நம்பரும் சேமா இருக்கு. ஒன்லி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் வேறவே இருக்கு. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணல. So these two 3d orbitals are having same energy in absence of magnetic field. So this is our correct answer. D and E are having a same energy. So option 4 is our correct answer for the first question, right? Okay. We'll move to the next one. So நினைக்கிறாங்க there are given two statements. மொத்தம் ரெண்டு ஸ்டேட்மென்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்னது? For a given shell, the total number of allowed orbitals is n square. ஜெனரல் ஃபார்முலா கரெக்ட்டா தப்பான்னு கேக்குறாங்க. ஓகேவா? So n வேல்யூ 1 ஆ இருந்தது அப்படினா பிரின்சிபல் ஷெல் நம்பர் 1 ஆ இருந்தால மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் ஆக்குபை பண்ண முடியும்? நம்மளால மொத்தம் 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியும். நம்ம 10th ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? So n வேல்யூ 1 ஆ இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷெல்ல மொத்தம் 2 எலக்ட்ரான் தான் வச்சுக்க முடியும். செகண்ட் ஷெல்ல n is equal to 2 ஆ இருந்தது அப்படினா நம்மளால 8 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்க முடியும். ஓகேவா? சோ ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் அப்படினால எத்தனை ஆர்பிட்டால் இருந்திருக்கும்? ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான், which means only one orbital is present. 8 எலக்ட்ரான் அப்படினா 4 orbitals are present. So நம்மளோட ஃபார்முலாக்கு ஈக்குவல் சேமா இருக்கா பாப்போமா? So if n value is equal to 1, number of orbital is equal to 1 square. If n value is equal to 2, number of orbital is equal to 4, which is nothing but 2 square. Okay va? So it is 1 square. So it is following our formula. So n value 3 ஆ இருந்தது அப்படினா number of orbital will be equal to 3 square, which is nothing but 9. Okay va? So it is following the rule. That is a correct answer. இது கரெக்ட் தான். ஓகேவா? சோ எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? ஒரு ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? n ஸ்கொயர் அளவான ஆர்பிட்டால் இருக்கும். So first shell 1 square 1 orbital, second shell 2 square 4 orbital, for third shell 3 square 9 orbital, fourth shell 16 orbitals. Okay, we have that kind of orbital. That is first statement is correct. Second one, for any subshell, the spatial orientation of the orbital is given by minus L to plus L value including 0. Spatial orientation is another, it is representing the magnetic quantum number. Okay, ஒரு ஷெல்லுல magnetic quantum number எப்படி கண்டுபிடிப்போம்? We have a formula. L value 0 ஆ இருந்ததுனா எதெல்லாம் magnetic quantum number இருக்கலாம்? Only 0 is a magnetic quantum number. L value 1 ஆ இருந்தது அப்படினா what is our magnetic quantum number? -1 0 +1 மூணுமே நம்மளோட magnetic quantum number. L value 2 ஆ இருந்தது அப்படினா ml is equal to -2 -1 0 +1 and +2 are our magnetic quantum numbers. Okay வா? So உங்களால கெஸ் பண்ண முடியுதா? So what is the magnetic quantum number? Spatial arrangements என்னெல்லாம் இருக்கு? L value n ஆ இருந்தது, it means L ஆ இருந்தது அப்படின்னா it is starting from ml starts from -L to plus L passing through the 0 வழியா போகுது. So that is our formula. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. நம்ம அசிமுதல் குவாண்டம் நம்பர் L ஆ இருந்ததுன்னா the magnetic quantum number will be -L to plus L passing through the 0. It's our formula. So which means this is also correct. For any subshell, the spatial arrangement will be -L to plus L including 0. Correct?
So both statements are correct. Both statement 1 and 2 are correct in this case. Option 2 is correct answer. Then we'll move to the next one. Question number 3. Okay, which of the following is or and are not correct with respect to hydrogen atom, energy atoms of hydrogen atom? So நல்லா பாத்துக்கோங்க guys, ஒரு ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம அதை 2 கிளாஸா பிரிப்போம். ஓகேவா? ஒன்னு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ், இன்னொன்னு மல்டி எலக்ட்ரான் ஆட்டம். ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் என்னது? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க ஆட்டம். மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க ஆட்டம். ஓகேவா? சோ நம்ம எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படினாலே நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம், இன்னொன்னு மல்டி எலக்ட்ரான் ஆட்டம். ஓகேவா? ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ல ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் which means only one electron தான் அதுல பிரசன்ட்டா இருக்கு. ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்னா only one electron தான் பிரசன்ட்டா இருக்கு அப்படின்னா always ஞாபகம் வச்சுக்கோங்க, the energy level will be ordered like this. இது எனர்ஜி லெவல் வச்சுட்டோம் அப்படின்னா 1s will be having a least energy. அதுக்கப்புறம் 2s க்கும் 2p க்கும் சேம் எனர்ஜி லெவல் இருக்கும். எனர்ஜி சேமா இருக்கும். 2s and 2p are having same energy. And 3s, 3p, 3d are having same energy. 3p, 3d are having same energy. And 4s, 4p, 4d, 4f. 4s, 4p, 4d, 4f are having same energy. ஓகேவா? ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும்னா ஹைட்ரஜன் லைக் ஆட்டமோட எனர்ஜி யார் டிசைட் பண்றா? அதுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும் தான் டிசைட் பண்ணது. அதோட எல் வேல்யூ டிசைட் பண்றது கிடையாது. ஆனா if it is a multi electron system, if it is multi electron system, we have to follow n plus l rule. n plus l rule ஃபாலோ பண்ணணும். ஆஃப் பா பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? n plus l rule ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 1s, then 2s, அதுக்கப்புறம் 2p, 3s, 3p, 4s, 3d இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். because according to n plus l rule. பட் யாருக்கு ஃபாலோ பண்ண மாட்டோம்? only one electron ஸ்பேஸ்க்கு ஃபாலோ பண்ண மாட்டோம் for hydrogen like spaces. ஓகேவா? இப்போ இந்த டேட்டா ஞாபகம் வச்சுட்டு நீங்க क्वेश्चन பாருங்க. so look at it, first one 1s having low energy, அப்புறம் 2p, 3d, 4s. so என்ன சொன்னேன்? hydrogen atom depends only the n value, only the principal quantum number பொறுத்து மட்டும்தான் இது டிபெண்டா இருக்கும். எனர்ஜி லெவல் டிபெண்டா இருக்கும். அங்க n plus l value அசிமுதல் குவாண்டம் நம்பரும் வேணும். இங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும் இருந்தா போதும். so 1 is lower, அப்புறம் 2, 3, 4. this is correct order. this is a correct order. okay, நமக்கு என்ன கேட்காங்க? not correct கேட்டிருக்காங்க. okay, then 1s, 2s, 2p are having same energy. correct தான். it is greater than, so less than 3, 3s, 3p. so having same energy. இதுவும் correct தான். okay, this is also a correct answer. third is having higher energy, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. then so this is also correct answer. அடுத்து பாருங்க 1s, 2s, 2p. it is not depend on a azimuthal quantum number. azimuthal quantum number பொறுத்து இது சேஞ்ச் ஆகாது. only principal quantum number மட்டும் தான் பார்க்கணும். if they are having same principal quantum number அவங்களுக்கு ஈக்குவலான எனர்ஜி இருக்கணும். so it is wrong. அடுத்தது 1s, 2s, you have 3d முன்னாடி வரணும், 4s பின்னாடி வரணும். ஓகேவா? so 4 வந்து முன்னாடி போகணும், 3d பின்னாடி வரணும். ஓகேவா? so n value பாடி அரேஞ்ச் பண்ணணும். this is also wrong. so c and d are wrong answer. option 3 is a correct answer. clear? fine. so let's move to the next question. okay, the number of correct statements from the following is எத்தனை ஸ்டேட்மென்ட் கரெக்ட்னு கேக்குறாங்க. so did by one by one. 1s orbital the probability density is maximum at the nucleus. yes, of course, correct. probability density என்னது? psi square value. probability density is nothing but psi square value, which is nothing but orbital. the probability of finding electron is maximum. so எந்த இடத்துல எலக்ட்ரான் ரொம்ப நேரம் இருக்கும் அங்க தான் நம்ம பார்க்க முடியும் எலக்ட்ரானை. ஓகேவா? so 1s orbital பொறுத்தவரைக்கும் என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்குலர் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். so எலக்ட்ரான்லாம் எப்பவுமே நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும். it is correct, of course. the probability of finding electron is maximum at the nucleus, nearby the nucleus, not at a nucleus, it is nearby a nucleus. okay, that is a correct statement, right? for 2s orbital the probability density first increases to the maximum and then decreases sharply to 0. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். so probability density என்னது? psi square versus distance. ஓகேவா? let's go, r is a distance. okay, so உங்களுக்கு உங்களோட எலக்ட்ரான் ஷெல் எப்படி இருக்கும்? நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி 1s ஆர்பிட்டால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நோடு இருக்கும், then 2s orbital இருக்கும். it is a radial node. okay,
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியஸ் ஆரம்பிச்சு போறோம். நியூக்ளியஸ்ல இருந்து என்ன இருக்கு, அதிகமான எலக்ட்ரான் இருக்கு. நியூக்ளியஸ் பக்கத்துல அதிகமான எலக்ட்ரான் இருக்கு பிகாஸ் ஒன்னஸ் இஸ் தேர். அப்போ டைம் கொஞ்சம் தூரம் போக 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 என்ன ஆகும், அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். ஸோ இனிஷியலி the value is higher, but டைம் போக 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 அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அட் அ பாயிண்ட் என்னவா மாறிடும், ஜீரோவா மாறிடும். நோட் இஸ் தட். ஓகேவா? அட் அ பாயிண்ட் ஜீரோவா மாறிடும். ஓகே, பட் மகைன் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் போது என்ன இருக்கும், நம்ம மறுபடியும் 2s ரீச் பண்ணுவோம். அகைன் we are reaching the 2s orbital. 2s orbital ரீச் பண்ணா மறுபடியும் என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். Electron density will start increasing again. Like this. So இது only one node is present in this case. இது நம்மளோட probability density curve. Okay, so என்ன கேட்டிருக்காங்க, the 2s orbital first increases னு சொல்லிருக்காங்க. இது increase ஆகுதாப்பா? No, it is decreasing. Decrease ஆகுது. Okay, at a point it is reaching a zero, again it is increasing back. So இது தப்பான statement. Again, the boundary surface diagram of orbitals encloses the 100% probability of finding the electron. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனை 100% கரெக்டா ஃபைண்ட் பண்ண முடியவே முடியாது. ஓகேவா? we cannot able to find out the probability of finding electron to the 100%. 100% கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? so it's not a correct answer. we can able to find only less than 100%. கொஞ்சம் கம்மியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? so it is not at all possible. Then p and d orbitals have 1 and 2 angular nodes respectively. What is formula for angular nodes? நமக்கு ரெண்டு formula nodes தெரியும். Nodes are of two types. என்ன types இருக்கு? ஒன்னு வந்து radial nodes, இன்னொன்னு angular nodes. Radial nodes என்னது? Radial nodes ஓட formula n minus l minus 1. Okay, for angular nodes the formula is equal to l. Okay va? So for p, l value எவ்வளவுப்பா? For p the l value is equal to 1. For d the l value is equal to 2. So p ஓட angular node 1, d ஓட angular node 2. So d is a correct answer. So a and d are correct answers. And probability density of p orbital is 0 at a nucleus. Of course, right. So நம்ம p orbital structure எப்படி இருக்கும்? If there is a nucleus, a p orbital shape a dumbbell shape தான். Dumbbell shape. Okay, so dumbbell shape இருக்கும்போது electron density இந்த இடத்துல அதிகமா இருக்கும், but at the nucleus இந்த planeல electrons இருக்காது. So at the nucleus there will be no possibility of finding electron. So this is also correct. The probability of p orbital, the probability density of p orbital is 0 at a nucleus. That's almost right. So எத்தனை ஆன்சர் கரெக்டானது வந்திருக்கு? There are 3 statements correct in this question. Okay, so we'll move to the next question then. Compare the energy of a following sets of quantum numbers. For யாருக்கு? மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு. For மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் நமக்கு இந்த எனர்ஜி வேணும் கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்? இப்பதான் சொன்னோம், n plus l ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? n plus l ரூல் நம்ம கொடுத்துட்டாங்களா? n வேல்யூ l வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? so n plus l, 4 plus 1 gives 5. Second one, 4 plus 2 gives 6. அடுத்து 3 plus 1 gives 4. அப்புறம் 3 plus 2 5. Then 4 plus 0 4. Okay, ஏற்கனவே யாருக்கு வேல்யூ அதிகமா இருக்கு? 6 வேல்யூ தான் அதிகமா இருக்கு. So B is having a highest energy among all. So option 3 is correct. Okay, this is also right. So இங்க வந்து B is having highest energy. Okay வா? So option 3 is eliminated. அடுத்து யாருக்கு இருக்கு? 5 இருக்கு. So D is also having 5 and A க்கும் 5 இருக்கு. இப்படி ரெண்டு பேருக்கு n plus l வேல்யூ சேம் வந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம்? யாருக்கு n வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ஹை எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். If two orbitals are having same energy, same n plus l value, நம்ம என்ன பண்ணணும்? n வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். So let's check. இங்க n வேல்யூ 4 இருக்கு, இங்க n வேல்யூ என்னவா இருக்கு? 3 இருக்கு. n is 4 there, n is 3 there. யாருக்கு அதிகமான வேல்யூ? Of course A is having n value 4. அப்போ B is followed by A. B is followed by A and C is followed by A. So both all are same. அதுக்கு அடுத்து it is followed by B then. ஏன்னா இதுக்கும் n value, so n plus l value 5. Followed by D. Followed by D. Here followed by C. So this is not our correct answer. Okay வா? Next பார்க்குறோம். யாருக்கு 4 இருக்கு. So again 2 are C and E are having value n plus l value 4 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to check who is having the largest n value. So largest n value யாருக்கு இருக்கு? n is equal to 4 ஆனது அப்படின்னா நமக்கு largest n value இருக்கு. So which means E is having a highest energy followed by
n is equal to 3, C is having the lowest energy. So our option 4 is a correct answer. இது energy wise. So energy wise நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப important question, அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்ல இது ஒன்று, right? Then sixth question, for 2s and 2p orbital நமக்கு என்ன கேக்குறாங்க? Orbital angular momentum கேக்குறாங்க. Orbital angular momentum formula என்ன சார்? The formula is L into L plus 1 the root h pi. Okay, h bar. This is a formula. H bar na enna sir? H bar is nothing but h by 2 pi. L into L plus 1 h by 2 pi. H is a Planck's constant, pi is a 3.14 value. Okay. So let's see. இப்போ என்ன கேக்குறாங்க? 2s orbital கேக்குறாங்க. For 2s orbital L value என்னப்பா? For 2s orbital the L value, s orbital க்கு L value 0. Okay, if L value is equal to 0, the angular momentum, the orbital angular momentum is also equal to 0 for 2s orbital. For 2p orbital L value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 கொடுத்திருக்காங்க. If L value is equal to what? Just substitute in the value. So root of 1 into 1 plus 1 h by 2 pi, which means root 2 h by 2 pi. That is our correct answer. So நமக்கு 2s இருந்தது அப்படின்னா 0 இருக்கணும், 2p இருந்தது அப்படின்னா root 2 h by 2 pi இருக்கணும். Option 4 is our correct answer. Formula முக்கியம். இது spin quantum number கேக்குறாங்க. Spin angular momentum கேக்குறாங்கன்னா s into s plus 1. Okay வா? Formula is going to be same, right? Okay. So for 7, question number 7. For ground state of chromium atom, how many electrons are with azimuthal quantum number L is equal to 1? அப்படின்னா L is equal to என்ன orbital? P orbital. எத்தனை electrons P orbital இருக்கு? And L is equal to அப்படின்னா D orbital. எத்தனை electrons D orbital இருக்கு? That is our question. Okay. So chromium ஓட atomic number என்ன? 24 கொடுத்தாச்சு. chromium ஓட atomic number 24 னு நமக்கு கொடுத்துட்டாங்க. Okay, so we can write the configuration. Expected configuration is expected configuration is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d4 is our expected configuration. ஆனா நம்மளோட actual configuration நம்ம படிச்சிருக்கோம். It is a exception அப்படி சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? Actual configuration 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1, 3d5. இங்க இருக்க ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்? ஷிஃப்ட் ஆகி d ஆர்பிட்டாலுக்கு போயிடும். 4s இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி d ஆர்பிட்டாலுக்கு போயிடும். ஓகேவா? So we got a exceptional configuration. Okay, ஏன் exceptional configuration கிடைக்குது? Because of half filled d orbital. d orbital வந்து half filled இருக்கனால அந்த compound ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, which is having a very high stable electronic configuration. Okay, so let's check actual configuration என்னவா இருக்கும் அப்போ? We got the actual configuration. Okay வா? இல்ல எத்தனை electrons p orbital இருக்குன்னு பாருங்க. 2p6 ல 6 electrons, 3p6 ல 6 electrons. So 6 plus 6, there are 12 electrons in p orbital. p orbital மொத்தம் 12 electrons இருக்கு. And then d orbital, in d orbital we are having 5 electrons. Okay வா? Just look at it. So L is equal to 1 அப்படின்னா p orbital there are 12 electrons, and if L is equal to 2 we are having 5 electrons. So option 3 is our correct answer. Okay, so last 8 question, the correct statement for an element with the atomic number 9. Atomic number 9 ஆ இருந்ததுன்னா என்ன configuration வந்திருக்கணும்? Okay, let's see. Atomic number 9 ஆ இருந்ததுன்னா electronic configuration என்னவா இருக்கும்? 1s2, 2s2, 2p5, 2 plus 2 plus 5 9. ஓகேவா? நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதுறோம்னா 1s ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் மொத்தம் 2 எலக்ட்ரான், 2s ல 2 எலக்ட்ரான், ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான், 2p ல there are 3 degenerate orbital. degenerate னா சேம் எனர்ஜி இருக்க ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? 5 எலக்ட்ரான் ஃபில் பண்றோம் according to Hund's rule. 1 2 3 4 5, there are 5 electrons. ஓகேவா? so செக் பண்ணலாம், ஒரு அத செக் பண்ணலாம். there can be 5 electrons which ms value is plus half, and 4 electrons whose ms value is minus half. ms னா என்னது? spin quantum number. spin quantum numberல 5 எலக்ட்ரானுக்கு பாசிட்டிவ் இருக்கு and 4 எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் ஹாஃப் இருக்கு. கரெக்டா தப்பா? சோ இதுல பாருங்க, ஒரு ஆர்பிட்டால்ல ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஓகேவா? for one ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஒன்னு பிளஸ்ஸா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் ஸ்பின்னா இருக்கறதெல்லாம் பிளஸ் ஹாஃப், நெகட்டிவ் ஸ்பின்னா இருக்கறதெல்லாம் மைனஸ் ஹாஃப். சோ இதுல எதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்பின்னா இருக்குன்னு பாருங்க. so 1 2 3
4 5 5 electrons are positive spin. So 5 வந்து plus half இருக்கு. So again yellow color 1 2 3 4 4 are at negative spin. So 4 வந்து minus half இருக்கு. So this is a correct statement. So option A is a correct statement. There are only one electron in pz orbital. ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டேரக்டா px py pz போட்டுருவோம். பட் ஆக்சுவலாக அது கரெக்டா அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஒரு ஆர்பிட்டாலையும் பார்த்து இதுதான் px இதுதான் py இதுதான் pz சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் அக்கார்டிங் டு த ஆக்சஸ். ஒவ்வொரு ஆக்சஸ் தகுந்த மாதிரி ஆர்பிட்டால் தான் px py pz சொல்றோம். பட் ஆக்சஸ் ஆர் ஜெனரேட்டட் பை அஸ். நம்ம தான் அதுக்கு ஆக்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது ஆல்ரெடி தனத்தானே ஒரு ஆக்சஸா வச்சுக்கல. ஓகேவா? இட் இஸ் மேட் பை த ஹியூமன். ஸோ நம்மளால இந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இந்த ஆர்பிட்ல தான் ஒரு எலக்ட்ரான் சொல்ல முடியாது. இட் கேன் இந்த ஆர்பிட்டல் px ஆவும் இருக்கலாம் py ஆ இருக்கலாம் pz ஆவும் இருக்கலாம். we cannot decide on our own. நம்மளா வந்து இதுதான் pz ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? so this is a wrong answer. B is a wrong answer. px ஆர்பிட்டால தான் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்ல முடியாது. it can be py also, it can be px also. px ஆவும் இருக்கலாம் py ஆவும் இருக்கலாம். ஓகேவா? ஆல்வேஸ் pz இருக்கணும் அது அவசியம் கிடையாது. then the last electron goes to the orbital with n is equal to 2 and l value 1. so n வந்து value 2 அப்படின்னா L value 1 na p orbital. Okay va? So it is 2p orbital. The last electron is going to 2p orbital. 2p la poi paradise electron poirukku. This is the correct. It is a correct one. So 2s is 1s, this 2s, this 2p. So that is a correct statement. And the sum of angular nodes of all the atomic orbitals is 1. So angular nodes nama calculate pannom. Okay va? So what is the angular node of 1s orbital? So 1s orbital. So angular node formula L. Okay va? So L is equal to angular node. So 1s orbital, either S L value 0. 2s orbital, L value is equal to 0. 2p orbital, L value is equal to 1. The sum of angular nodes. So 0 plus 0 plus 1, answer is 1. Correct da? The sum of angular orbitals is 1. So option D is also a correct answer. So which are all correct? A, C, D only are correct. B is a wrong statement. Right? Fine. Then the ninth question, the extra stability of a half-filled orbital. ஏன் வந்து ஒரு பொருள் half-filled ஆகும்போது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஓகேவா? நமக்கு எடுத்தோடனே முதல் ஞாபகம் வேண்டிய விஷயம் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகேவா? எப்ப வந்து ஆர்பிட்டால்ஸ் half-filled-ஆ இருக்கோ என்ன பண்ணலாம்? இது ஒண்ணுக்கு ஒண்ணு தன்னை இருக்க பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்க்கு போகலாம், இந்த பிளேஸ்க்கு போகலாம், இந்த பிளேஸ்க்கு போகலாம், இந்த பிளேஸ் போகலாம். எலக்ட்ரான் தான் இருக்க பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரானும் தான் இருக்க பிளேஸை மற்றவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் ஆல் ஆர்பிட்டல்ஸ் ஹேவிங் சே ஒன் எலக்ட்ரான், the exchange energy, the number of exchange என்ன இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் என்ன ஆகும்? நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போதும் அதுக்கும் எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகே, இஃப் எனர்ஜி இஸ் டிக்ரீஸ்ட் அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஓகே, எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ எப்போ எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமாக நடந்ததாலும் அங்க என்ன நடக்கும்? எனர்ஜி லாஸ் நடக்கும், அங்க ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் லார்ஜர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஞாபகம் விஷயம். ரெண்டாவது ஞாபகம் விஷயம் பிகாஸ் ஆஃப் சிமெட்ரிசிட்டி. எப்போ சிமெட்ரிக்கா இருக்கும் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஒவ்வொன்று dxy, dyz, dzx, dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், இது dz ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ we have seen the orbital diagrams சொன்னாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்சில் இருக்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு ஆர்பிட்டால் இருக்கும்போது அவங்க நடுவில் இருக்க ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியாயிடுது. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் சிமெட்ரிசிட்டி, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், சிமெட்ரிக்கா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அது ஒரு விஷயம். இந்த சிமெட்ரிக்கா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கனால எலக்ட்ரான் ஒண்ணுக்கு ஒன்று ரொம்ப தூரமா போயிடுச்சு. அப்ப அது நடுவில் இருக்க ரிப்பல்ஷனும் கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் it is stable and smaller coulombic force of interaction. ரெண்டுக்கு நடுவுல இருக்க interaction என்ன இது? குறைஞ்சிருது. So it cannot repel each other. And the smaller shielding is also coming from a repulsion. ஓகேவா? So shielding ரொம்ப கம்மியா இருக்கு, smaller shielding இருக்கு. But இங்க பாருங்க, the presence of electron with the same spin in non-degenerate. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்தாலும் ஹாஃப் ஃபில் ஃபுல்லி ஃபில்டு பார்த்தாலும் நம்ம அதை டீஜெனரேட் ஆர்பிட்டால் தான் பார்ப்போம். டீஜெனரேட்னா என்னது? சேம் எனர்ஜி இருக்க ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் மாதிரி டீஜெனரேட் ஆர்பிட்டால் தான் நம்ம சிமெட்ரி ஹாஃப் ஃபில் அண்ட் ஃபுல்லி ஃபில் ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். நம்ம நான் டீஜெனரேட் பார்க்க மாட்டோம். திஸ் இஸ் a wrong statement. So C is going to be a wrong statement. Other all 4 are correct statements. So A, B, D, E are
correct statements according to this question. Okay, then the number of radial nodes of 3p orbital. Okay வா, என்ன கேக்குறாங்க? radial node கேக்குறாங்க. radial node formula என்ன இப்பதான் பார்த்தோம். radial node ஓட formula n minus l minus 1. so என்ன orbital கேக்குறாங்க? 3p orbital. so 3p orbital whose n value is equal to 3 and l value is equal to 1. okay வா, n value 3 ஆ இருக்கு, l value 1 ஆ இருக்கு. so this substitute பண்ணுங்க, n value 3, l value 1 and minus 1, which means only one radial node is present in this case. So option A is our correct answer. Okay, so hope you have enjoyed the class. Just practice the question and keep in touch. We will discuss more and more questions in future videos. Okay, so stay tuned. Until then, bye.